எல்லோருக்கும் வணக்கம். இது 12th குர்த்தி. ஒரு நல்ல பிரைட் பிங்க்குங்க. இது ஒரு நல்ல டபுள் லேயர்ட் குர்த்தி செட்டுங்க. உங்களுக்கு கலர் தெரியுதுங்களா? நல்ல கலர் காம்பினேஷன்ஸ். உங்களுக்கு பிங்க் வித் ப்ளூ, பட் நல்ல டார்க் பிங்க்கு. இன்சைட் குர்த்தி ஒன்று, உங்களுக்கு ஓவர் குர்த்தி ஒன்று. அது கோட் இல்லை, ஃபுல் அனார்கலி குர்த்தி தான். லெகின் அதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து சுடிதார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பேண்ட் டைப்பு. பட் வந்து இது நீ லெக்கின்ங்க. ரொம்ப ஒரு நல்ல பிரைட் கலருங்க. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பிராண்ட். டபிள்யூ பிராண்ட் வந்து நான் உங்களுக்கு டபிள்யூ பிராண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு குர்த்தி நான் உங்களுக்கு அனார்கலி குர்த்தி, அந்த க்ரீன் லைட் க்ரீனு நான் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அதில் சொன்ன அதே ரீசன் தாங்க இது. ஸ்டிச்சிங் வந்து டபிள்யூ பிராண்ட் மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங் நான் வேறு எங்கேயுமே பார்க்கலங்க. இந்த ஸ்டிச்சிங் குவாலிட்டி இருக்குல்ல, எனக்கு தெரியலங்க, இந்த மாதிரி ஸ்டிச்சிங்லாம் எந்த டெய்லர் பண்ணுறாங்கன்னு தெரியல. டபிள்யூ பிராண்ட் மட்டும் அதெல்லாம் பெரிய குரூப்பாக இருக்கும். நிஜமாகவே அவங்களோட ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்களோட ஸ்டிச்சிங் குவாலிட்டி மாதிரி நான் வேறு எந்த பிராண்ட்லேயும் பார்க்கவே இல்லை. அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக என்ன மென்ஷன் பண்ணோன்னா, இந்த அனார்கலி பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா, இந்த அனார்கலி பேட்டர்ன் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும், எங்கே அந்த ஹிப்பில் எங்கே கட் வரணும், இந்த ப்ராட்னஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இந்த லேயர் வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ, எங்கே கட் இருக்கணும், எங்கே ப்ராடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் இருக்குங்க. நான் அதுக்காக தான் டபிள்யூ பிராண்ட் ரொம்ப லைக் பண்ணுவேன். என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் எப்போவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுதான். இது பார்த்திங்கன்னா பாலிஸ்டருங்க. இன்சைட் குர்த்தி பாருங்கள், பாலிஸ்டரு. உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஏன்னா இது பேக் க்ளோஷர் பார்த்தீங்களா, ஃபுல் பேக் க்ளோஷர் அப்படின்றதுனால இந்த இன்சைட் குர்த்தியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கில் வந்து உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்குது. இங்கே உங்களுக்கு இன்சைடில் வர சொல்ல கீழே கொஞ்சம் டீப்பாக இருக்குது. ஸோ இன்சைட் குர்த்தி வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த ஷைனிங் வந்து நல்ல ஒரு மாதிரி சில்கி கிளாத். பாலிஸ்டர் தாங்க, நல்ல குவாலிட்டி பாலிஸ்டருங்க. ஸ்கின் உங்களுக்கு இரிட்டேட் ஆகாது, நல்லாயிருக்கு. நான் வியர் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. இதோட லேயருமே உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது, நல்லா இருக்குங்க. பாலிஸ்டர் தான் உங்களுக்கு நல்ல ஷைனி கிளாத். ஆனால் இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நெட்டட் கிளாத். இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு, நாங்கள் பாருங்கள், இது வந்து நெட்டட் கிளாத்து. இது நீங்கள் இன்சைடில் போட்டுட்டு இங்கே மேலே இது வந்து போட சொல்ல அதோட லுக் நல்லா தெரியுதுங்க, அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் அந்த பிரிண்ட்டு, லைட் டிசைன், ஒரு மாதிரி ரொம்பலாம் அந்த சமைக்க ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இங்கே அந்த நெக் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு இன்சைடில் வந்துட்டு போதுங்களா இன்சைட் குர்த்தி, அதனால் இது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. இங்கே நான் உங்களுக்கு தனியாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி தெரியுது. பட் உங்களுக்கு அந்த இன்சைடில் நீங்கள் அந்த குர்த்தி போட்டிங்கன்னா இந்த நெக்கு இது வரைக்கும் அழகாக நிற்குதுங்களா, ஸோ அழகாக இருக்குது. பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டிசைன் பாருங்கள், ஆல் ஓவர் குர்த்தி நெட்டுங்க. இந்த லேயர் வந்து உங்களுக்கு நெட் குர்த்தி, நெட்டட் டைப். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே அந்த ஸ்மால் கட்டு குர்த்தி எண்ட் ஆகிற இதில் வந்து ஒரு ஸ்மால் கட்டு, அது கொஞ்சம் நல்லா க்யூட்டாக இருக்குங்க. ஏன்னா அது ஃபுல் இது வந்து உங்களுக்கு சைடில் வந்து அனார்கலிங்களா, சைடு ஓப்பன் கிடையாது உங்களுக்கு வந்து. இதுவும் சைடு ஓப்பன் கிடையாது உங்களுக்கு, இன்சைட்லேயும் சைடு ஓப்பன் கிடையாது, க்ளோஸ்டு தான். அதே மாதிரி அவுட்டர் லேயரும் வந்து உங்களுக்கு சைடு ஓப்பன் கிடையாதுங்க. அனார்கலி பேட்டர்ன் க்ளோஸ்டு, ஃபுல்லாகவே க்ளோஸ்டு. உங்களுக்கு நான் 5.3 என்னோடய ஹைட் வந்து, எனக்கு 3/4 ஆஃப் த ஹைட்க்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக ஸ்டிச்சிங் அங்கே வந்து கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3/4 தான் ஹேண்ட் வந்து. இதே தான் இந்த
சுடிதாரில் வர அதே டிசைன் தான் உங்களுக்கு ஹேண்டில் அப்படியே கண்டினியூ ஆகுது. இது நெக் வர்றதுனால இது பிங்க் கலர் தான், அதனால் ரொம்ப டிரான்ஸ்பரன்சி எல்லாம் அழகாக இருக்குது. போட்டால் உங்களுக்கு இது நல்லா ஷைனிங் கிளாத்து. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காட்டன் லெக்கின். அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 95% வந்து காட்டன், 5% வந்து லிக்ரா. அந்த லிக்ரா அந்த பனியன் கிளாத்துன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி. இது வந்து நீ லெக்கிங்க, ஃபுல் லெக்கின் கிடையாது. நம்மளுக்கு அந்த ஃபுல் லெக்கின் வந்து நம்ம கொஞ்சம் மடிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு நீ லெக்கின். நான் அந்த அனார்கலி காமிச்சேன் இல்லைங்களா, அதில் வர அதே மாதிரியான நீ லெக்கின் டைப் தான். உங்களுக்கு வந்து பேண்டட் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் இல்லாமல் அந்த பேண்டட் மாதிரி நல்லா ஃபிட்டாக நிற்கும். ரொம்ப சாஃப்ட்டுங்க. நான் குவாலிட்டி லெக்கின் மாதிரி ரொம்ப நல்ல. இந்த டபிள்யூ பிராண்ட் மட்டும் நீங்கள் லெக்கின் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியாக ரொம்ப நாளைக்கு வருதுங்க அந்த லெக்கின் வந்து. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த செட் வந்து. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு ஃபோட்டோஸில் செக் பண்ணுங்கள். அவங்க ஃபோட்டோவில் என்ன காமிச்சிருக்காங்களோ அதே லுக்கில் அதே ஸ்டிச்சிங் பேட்டர்னில் அவங்க எங்கே கட் காமிச்சிருக்காங்க, அந்த லேயர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு இதை காமிக்கிறத விட நீங்கள் அந்த ஃபோட்டோ லுக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோட்டோ லுக்குக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் அழகாக உங்களுக்கு தெரியும், நல்லாவே இருக்குங்க. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டிங்கன்னா உங்களோட லுக்கு நல்லா காமிக்கும். இது வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்தேங்க. டபிள்யூ பிராண்ட் தான், பட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்தேன். அது லாஸ்ட் டைம் சொன்னது வந்து நான் உங்களுக்கு மின்ட்ராவில் எடுத்தேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டுங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2000 to 40க்கு போயிட்டுருக்கு. இப்போது என்னென்னா ஸ்டாக் வந்து ஒவ்வொரு சைஸாக வந்து ஸ்டாக் காலியாகிட்டே இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும், சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. 2250க்கு டபுள் லேயர்ட் குர்த்தி இந்த பிராண்டடில் நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது அப்படின்ல. ஏன்னா நான் ஒரு 4-5 குர்த்திஸ் கொடுத்தேன்னா அது உங்களுக்கு ஆப்ஷன், அது உங்களுக்கு செட் ஆனதை மட்டும்தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. 2240க்கு நான் கண்டிப்பாக இது சஜஸ்ட் பண்ணுவேங்க. நீங்கள் வெளியே போட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வியர் பண்ணி பார்க்க சொல்ல தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது போயிட்டுருக்கு ஆஃபர்ஸ், ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க. இந்த 1 வீக்காக போயிட்டுருக்கு. 2240க்கு போயிட்டுருக்கு. ஒவ்வொரு சைஸு தான் எல் அண்டு நான் இப்போ பார்த்த வரைக்கும் எஸ்எம், எல் இல்லை எக்ஸ்எல் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிட்டுருக்கு. அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுமான்னு தெரியல எனக்கு. பட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகினாலுமே இது அகெயின் மறுபடியும் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கணுன்னாலும் வெயிட் பண்ணி எடுங்க. நான் வந்து ஆக்சுவலி இதை மின்ட்ராவில் செக் பண்ணி பார்த்தேன். அங்கே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஃபுல்லாக எல்லா சைஸஸும் காலியாகிடுச்சு. அதுலேயும் இருந்தது, நான் பார்த்தேன், அதுலேயும் தான் இருந்தது. அகெயின் ப்ரைஸ் ரேஞ்ச் ரெண்டுமே அதுலேயுமே 2000 தான் போயிட்டுருக்கு. பட் அதில் ஃபுல் சைஸஸ் வந்து ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சிங்க. இதுலையாவது இருக்குது, அதில் ஃபுல் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல பேட்டர்ன். இந்த டபுள் லேயர்டு பேட்டர்ன் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதனால தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். ரொம்ப நல்லா இருக்குது, அதனால காமிச்சேன். ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டுனா மறுபடியும் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நோட்டிஃபை மீன் கொடுத்தீங்கன்னா வேணுன்றவங்களுக்கு அது மறுபடியும் ஸ்டாக் வரும். வந்தோடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் இல்லை எப்போயாச்சும் ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மி ஆகுதுன்னா நீங்கள் அப்போ எடுத்துக்கோங்க. பட் மின்ட்ராவில் இதில் இந்த செட்டு இல்லைங்க. நான் மின்ட்ராவில் இருந்தால் சஜஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். மின்ட்ராவில் ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்துக்கோங்க உங்கள் சைஸ்க்கு. இது எல் போடுறவங்க வந்து நீங்கள் எம் கூட எடுக்கலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது. இது எல் சைஸ் தான், ஆனால் உங்களுக்கு இதே நீங்கள் எம் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா ஃபிட்டடாகவே இருக்கும், டைட்டெல்லாம் இருக்காது. ஸோ எம் கூட நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எல் எடுக்கிறவங்களுக்கு நான் எம் கூட சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா லெக்கின் வந்து நல்லா தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் எடுத்துடுங்க. ரொம்ப நல்ல குர்த்தி செட்டுங்க. நல்ல எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு கூட அழகாக போட்டுட்டு போகலாம். அது வியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல அந்த லுக் தெரியும்.
ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. உடனே கிராப் பண்ணுங்கள். நிஜமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி செட் எல்லாமே டபுள் லேயர் குர்த்தி எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு 2000 மேலே தாங்க வரும். அதுக்கு கம்மியாக வேணும்னா கண்டிப்பாக அதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிளாத் நல்லா இருக்காது. அந்த செட் வந்து ஏதோ ஒரு சம்திங் ஃபால்ட் இருக்கும் அதில் வந்து. பட் நல்ல பிராண்டட் நல்ல ஒரு குர்த்தி செட் வேணும்னா கண்டிப்பாக அது 2000 நீங்கள் கொடுக்கறதுல ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் குர்த்தியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.